வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. தமிழக சட்டசபை தேர்தலையொட்டி கோவையில் என்டிஏ கூட்டணியின் பொதுக்கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று சிறப்புரை ஆற்றினார். அப்போது அவர் திமுகவை இதுவரை இல்லாத வகையில் கடுமையாக விமர்சனம் செய்தார். பிரதமர் மோடி பேசுகையில், புத்தாண்டு என்பது புதிய நம்பிக்கை, புதிய சக்தி, புதிய தொடக்கம். அந்த வரிசையில் தமிழக அரசியலில் புதிய அத்தியாயம் எழுதப்பட்டு வருகிறது. அது என்டிஏவுக்கான வெற்றியாக இருக்கும். நாடாளுமன்றத்தில் மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக தோற்கடித்துள்ளது. இந்த மசோதா மட்டும் சட்டமாகியிருந்தால் சாதாரண பெண்கள் எம்பிக்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் ஆகியிருப்பார்கள். இந்த மசோதா வழியாக தமிழகத்துக்கு அதிக எம்பிக்கள் கிடைக்க இருந்தது. ஆனால் அதை திமுக விரும்பவில்லை. இனி திமுக தப்ப முடியாது. திமுகவின் செயல்கள் தெளிவாக அம்பலமாகிவிட்டது. கருப்பு உடைகள் அணிந்து திமுக தங்களின் தீய எண்ணங்களுக்கு திரை போட முடியாது. திமுக தங்களின் கெட்ட செயல்களின் பலன்களிலிருந்து இனி தப்பவே முடியாது. மக்கள் ஸ்டாலினின் உண்மையான முகத்தை தெரிந்து கொண்டு விட்டார்கள். பொய்களை பேசும் திமுகவால் இனி அந்த பொய்களை மறைக்க முடியாது. தமிழர்களே, உங்களுக்கு ஒன்றை உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எங்கள் போராட்டம் முடிந்து விடவில்லை. இது தொடக்கம் மட்டும்தான். பாஜகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளும் உங்களின் உரிமைக்காக போராடுவார்கள். குடும்ப அதிகாரத்தில் உள்ள திமுக இன்று பெருமையாக சொல்லிக்கொள்ள சாதனைகள் எதுவும் இல்லை. அதனால்தான் தமிழ்நாட்டின் எம்பிக்கள் குறைப்பு பற்றி பொய்யான செய்தியை கூறத் தொடங்கியுள்ளனர். தற்போதைய விகிதாச்சாரத்தை தக்க வைக்க வேண்டும் என்று திமுக கூறியது. அப்படிதான் மசோதா முன்வைக்கப்பட்டது. ஆனால் இப்போது திமுக அதை மாற்றி பேசி வருகிறது. இதற்கு காரணம், இந்த ஒற்றை குடும்ப கட்சி தங்களின் அதிகாரம் குடும்பத்துக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான். தமிழ்நாட்டில் பெண்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் குற்றவாளிகளால் பாதுகாப்பின்றி உள்ளனர். வன்முறை மற்றும் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருந்து திமுக தீங்கு இழைக்கிறது. நாடாளுமன்றத்திலும் திமுக பெண்களுக்கு ஆதரவாக இல்லை. மகளிர் இடஒதுக்கீட்டை கருவிலேயே அளித்தது திமுக. நான் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு சகோதரிகளிடமும் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். திமுகவினரை எங்கே பார்த்தாலும் அவர்களிடம் கேள்வி எழுப்புங்கள். பெண்களின் பிரதிநிதித்துவத்தை ஏன் எதிர்த்தார்கள் என்று கேள்வி கேளுங்கள். பொன்னான வாய்ப்பை தமிழ் பெண்களுக்கு ஏன் மறுத்தார்கள் என்று மறுபடியும் கேள்வி கேளுங்கள். ஏப்ரல் 23 தெளிவான பலமான செய்தியை திமுகவுக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்று திமுகவை நேரடியாகவே கடுமையாக விமர்சித்து பேசியது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.